ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நாங்க தான் உங்க ஆகாஷ் சுஜி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க வந்து கோயிலுக்கு போறோம், திருவிழாக்கு போறோம், பக்கத்து ஊருக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க வருஷம் வருஷம் போவோம். வருஷம் வருஷம் போவோம். போன வருஷம் வந்து இவங்க வந்து லவ்வர்ஸா போனோம். நான் மட்டும் தான் போனேன். இவர் வரல. நான் எங்க அப்பா கூட போனேன். நம்ம போய் ப்ரே பண்ணதுக்காக நாங்கள் அடுத்த வருஷம் எங்கள் வீட்டுக்காக வரோம். அதனால இந்த வட்டம் நாங்கள் வீட்டுக்காக போகிறோம். ஆமா கொண்டாடியோட ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம். எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். போகலாம். எங்க அப்பா வந்து கொண்டிருக்கிறார். கிளம்பியாச்சு. எங்க அம்மா வந்தாங்க, வந்து கிளம்பியாச்சு. சிங்கர் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் போனா உள்ள அங்கிட்டு தும்சல முடிக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சார் இறங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். நடந்து உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு. மாலை வாங்காது கியூல மெழுகுவர்த்தி வாங்கியாச்சு. செருப்பு நாங்கள் வச்சுருவோம். நாங்கள் கழட்டிக்குவோம் ஓரத்தில். அதிக வைக்கலாம் சார். ஒடிச்சா நீளமாக இருக்குன்னு பார்த்தேன். இலே போடியா, நீரில் போடு. இல்லை போகாது. அன்பார்ந்தவர்களே, தேரி மாலை அன்னைக்கு செலுத்தக்கூடிய நபர்கள், அதே மாதிரி அந்த கேட்டு நுழைவாயில் இடம் விரிவா இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்யுங்க, அமரலாம், உட்காரலாம், பேசலாம். அந்த கேட்டுக்கு 2 பக்கமும் பூக்கடை, அப்படியே நாங்க சாயந்தரமே சொன்னோம், கேட்டை ஒட்டி பூக்கடையை வைக்காதீங்க, வெளியே அந்த ரோட்ல வைங்கன்னு சொன்னோம். எங்க பூ வச்சிருக்காலும் அதனால சீக்கிரம் அவங்கள்ட்ட வந்து மாலை வாங்குவாங்க. அதனால கேட்டை அடக்கி நீங்க வந்து தயவு செய்து அமர வேண்டாம் என்று நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இடம் வாருங்கள், செவியுங்கள், புதுமைகளை பல பெற்று செல்லுங்கள். வேறுமாக இந்த இடத்துல நீங்க வந்து பராமரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.
சாப்பிட்ட பின்பு மீதமுள்ள உணவுகள், இலைகள், பேப்பர்கள், டீ கப்பு, ஜூஸ் கப்பு இதெல்லாம் அங்கங்கே தூக்கி தூக்கி எழுதி போயிடுவீங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. நம்ம வீட்டில் அப்படி செய்வோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால என்ன செய்யுங்க, ஒதுக்குப்புறமா ஆளுகள் இல்லாத சின்ன பிள்ளை போல் ஐஸ் திங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேரம்பத்தி எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வருஷம் வந்துடுவோம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மாதாட்ட வந்து நல்லா வேண்டிக்கிட்டோம். மாதா நல்லது செய்வாங்கன்னு நம்புகிறோம். மாதாட்டேருந்து வாங்கிட்டு வந்த மாலையை வந்து காருக்கு போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்து போன வருஷம் வந்து நானும் எங்கள் அப்பாவும் தான் போனோம். அடுத்த வருஷம் நீ உன் பையன் கூட வருவோம்மா அப்படின்னு, உன் பையன் கூட வருவ அப்படின்னு. அதாவது கல்யாணம் முடிச்சு ஹஸ்பண்ட் கூட வருவோம்மா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துருச்சு. இந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.